உலக மக்களே வணக்கம். ஒத்த கலர் ஒருத்தனுக்குன்னு சொல்கிறான் பாரு, அவன் மெத்த படித்தவன். சரிங்களா? திருநங்கையை விட மோசமானவன். ஒவ்வொரு பொருளும் அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்குறவன் திருநங்கையை விட மோசமானவன். சரிங்களா? ஒத்த கலர் எப்படி எல்லா பேத்துக்கும் ஒருத்தனுக்கு எப்படி சொந்தமாகும் சொல்லுங்க? ஒரு கம்பெனி காரு ஒருத்தனுக்கு சொந்தமா? அவன் மெத்த படித்தவன். ஒரு மரத்தில் எத்தனை மரம் இருக்கு, அது ஒருத்தனுக்கு சொந்தமா? அவன் மெத்த படித்தவன். சொந்தம் என்று சொல்றவன். நிலா ஒருத்தனுக்கு சொந்தமா? அப்படி சொல்றவன் மெத்த படித்தவன், பைத்தியக்காரன். சூரியன் ஒருத்தனுக்கு சொந்தமா? அவன் மெத்த படித்தவன். நட்சத்திரம் ஒருத்தனுக்கு சொந்தமா? அவன் மெத்த படித்தவன். வானம் ஒருத்தனுக்கு சொந்தமா? அவன் மெத்த படித்தவன். பூமி ஒருத்தனுக்கு சொந்தமா? அவன் மெத்த படித்தவன். இதெல்லாம் எழுதி வச்சிருங்க. சரிங்களா சார், பிரதர், சிஸ்டர்? ஒரு கலரோ ஒரு பொருளோ ஒருத்தனுக்கு சொந்தம்ன்றவன் மெத்த படித்தவன், பைத்தியக்காரன், முட்டாள். இதெல்லாம் எழுதி வைங்க. நல்லா விசாரிங்க. பெரிய பெரிய மனிதர்களை விசாரிங்க. ஒத்த கலர் ஒருத்தனுக்கு சொல்கிறான் பாரு, அவன் மெத்த படித்தவன், பைத்தியக்காரன். எல்லா கலரும் எல்லா பேர்த்துக்கும் சொந்தம். இப்படி எழுதி வைங்க. சரிங்களா? இதெல்லாம் பின்னாடி ரொம்ப பாதிக்கும். போட்ட ஆண்களும் பெண்களும் ட்ரெஸ்ஸு போட்டால் ட்ரெஸ்ஸை உருவுவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. சரிங்களா மக்களே? கலரோ மரமோ எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம்னு எழுதி வைங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி உலகத்தை சுத்த விட்டீங்கன்னா, நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டு போனீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை உருவாங்க. மணிப்பூரில் உருவினாங்களா ட்ரெஸ்ஸை? அந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும். இதெல்லாம் 2020 முடிஞ்சிச்சு. உங்கள் கலர்லாம் பூரா காலியாக போச்சு. போய் நீதிபதிகிட்ட கேட்டு பாருங்கள். சந்தேகம்ண்டா போய் கேட்டுக்க. சரிங்களா? நீங்கள் சொல்கிறீங்களே கலர், பூரா கலரும் காலி, யாருக்கும் சொந்தம் கிடையாது.